அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர். நம்ம இந்த வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் சார்பாக ஒரு அருமையான கருத்து பட்டறை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம அடிக்கடிக்க கருத்து பட்டறை பண்ணுவோம். ஏன்னா பட்டறை தீட்டுற அளவுக்கு இன்னும் நம்ம சரியாகலையா அப்படின்னு சிலருக்கு டவுட் வரும். பட்டறை எப்போ மாதத்துக்கு ஒரு முறை பண்ணிக்கணும். இப்போ லங்கனம் பரம ஔஷதம்னு சொல்கிற மாதிரி லங்கனத்துக்கு எவ்வளோ மாதத்துக்கு ஒரு முறை லங்கனம் போடணுமோ அதே மாதிரி தான் நாமளே கருத்து பட்டறையில் போட்டு நம்மளே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கின்னு இப்போ எப்படி சாமானம் இருக்குது, இப்போது சோறாக்குறீங்க குண்டா, அதை ஆக்கிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் வளர்க்குறோம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுது. அதே மாதிரி தான் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ரெஃப்ரெஷ் பண்ணுறது தான் இந்த கருத்து பட்டறை அப்படின்னு அர்த்தம். இதில் நிறைய யூஸ் ஆகும், கொஞ்சம் நெஞ்சம் யூஸ் இல்லை. இப்போ நம்ம ஒரு 10 புக்கு, இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புக்கு மாதிரி, இப்போ இதில் 10 பேர் சேர்ந்து நம்ம பேசுகிறோம்னா 10 புக்கோட ரெஃபரன்ஸ் நம்ம ஒரே நேரத்தில் கிடைக்கிற மாதிரி கணக்காகுது நமக்கு. ஸோ அந்த அளவுக்கு இது யூசேஜ் இந்த கருத்து பட்டறையில். ஸோ அருமையான ஒரு நல்ல வாய்ப்பு. இன்றைக்கி நல்ல சுதந்திர தினம். நம்ம நாடு சுதந்திரமாக இருக்கணும், நாமளும் சுதந்திரமாக இருக்கணும். அப்போ ஜோதிடத்தில் நம்ம ஒவ்வொரு ஜாதகர் சுதந்திரமாக இருக்காரா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நான் சுதந்திரவாதி, இப்போ இவங்க இருக்காங்கன்னு வச்சுங்க, இல்லை சார் நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு பர்மிஷன் கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இப்போ வீட்டில் என்னை தண்ணி தெளிச்சே விட்டுறாங்க சார், நான் எங்கன்னா வான்னு, அப்போ நம்ம சுதந்திரமானா அப்பவும் சுதந்திரம் இல்லை, இங்கேயோ ஒரு இடிக்குதுன்னு அர்த்தம். அப்போ சுதந்திரத்துக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்துக்குறோம். சுதந்திரம்னா லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் சுதந்திரம், அவ்வளோதான். உச்சம் பெற்றிருந்தால் சுதந்திரம் கிடையாது. உச்சம் பெற்றிருந்தால் இன்னொருத்தன் கண்ட்ரோலில் இருக்கான், இன்னொருத்தனுடைய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறான், அப்போ அவன் பலம் கிடையாது. ஆட்சி பெற்ற சுயசேத்திரத்தில் இருக்கணும். அப்போ சுயசேத்திரத்தில் இருந்தால் ரொம்ப சுதந்திரமான ஜாதகர் அப்படின்னு அர்த்தம். அந்த லக்னாதிபதியை இன்னொருத்தர் யாரும் பார்க்காம இருக்கணும், எந்த கிரகமும் பார்க்காம இருக்கணும். எந்த கிரகமும் பார்க்காம எந்த லக்னாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறாரோ அவர் தான் உண்மையான சுதந்திரவாதி. யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா அவங்களுடைய இன்ஃப்ளூன்ஸு இவருக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நல்லவங்க பார்த்தாலும் நல்ல இன்ஃப்ளூன்ஸ் வரும், கெட்டவங்க பார்த்தாலும் கெட்ட இன்ஃப்ளூன்ஸ் வரும். அப்போ சுதந்திரவாதினா யாருன்னா லக்னாதிபதி ஆட்சி பெற்று இருக்க வேண்டும், அதை எந்த கிரகங்களும் பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். சேரவும் கூடாது. சேர்ந்ததுனால இப்போ சப்போஸ் புதன் லக்னாதிபதியாக இருக்கார், பக்கத்தில் செவ்வாய் சேர்ந்துருக்காருன்னா என்ன அர்த்தம்? புதனுடைய பலம் ஃபுல்லாக செவ்வாய் இழுத்துக்குவார் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ சுதந்திரம் போயிடுது. அப்போது அவருடைய சுதந்திரம் பறிபோகாத நிலையில் நம்மளை விட வீக்கான பிளானெட் ஒன்றா சேரலாமே தவிர ஸ்ட்ராங்கான பிளானெட்டு சேரக்கூடாது. அந்த வகையில் பார்க்கும்போது லக்னாதிபதி ஆட்சி பெற்று லக்னத்திலே இருந்து அதை மற்ற கிரகங்கள் பார்க்காமல் இருந்தால் சுதந்திரவாதி அப்படின்னு அர்த்தம். சரி, சுதந்திரம் கண்டுபிடிச்சிட்டோம். குடியரசுவாதின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது யாருக்குன்னா தெரியுமா? ரிப்பப்ளிக்கன். அப்போது ரிப்பப்ளிக்கன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சுதந்திரம். கரெக்டுங்களா? சுதந்திரம் எல்லாமே பெற்றுடலாம், ஆனால் ரிப்பப்ளிக்காக வாழறது தான் பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அப்போ ரிப்பப்ளிக்னா என்ன அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஒழுங்குமுறையை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ தான் தோன்றித்தனமாக இல்லாமல் இஷ்டத்துக்கு நான் லக்னாதிபதி, நான் ஆட்சி பெற்றிருக்கேன், எங்கள் வீடு இந்த சேரை நான் இப்படி கவுத்து வச்சு கூட உட்காருவேன், நிமித்த வச்சு கூட உட்காருவேன் அப்படின்வான். அப்போ அவன் லக்னாதிபதி ஆட்சி என் சேருடா, நான் எப்படி வேணாலும் போட்டுக்குவேன், என் சொக்காடா நான் திருப்பி கூட உல்ட்டாவாக கூட போட்டுக்குவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அவனும் லக்னாதிபதி, சுதந்திரவாதி, அவன் சுதந்திரமாக இருக்கான். இப்போ நான் தெருவில் நான் சுதந்திரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் இல்லாமல் சுதந்திரம் ரோட்டில் போக முடியுமா? நான் சுதந்திரவாதி, என் ட்ரெஸ்ஸு நான் சுதந்திரமாக தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அப்போது ஒரு ரெக்டிஃபிகேஷன் வேணும், ஒரு கண்ட்ரோல் வேணும். நமக்குள்ளே நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான் குடியரசுவாதி. அப்போ நமக்குள்ளே நம்ம யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? பண்ண முடியாது. அப்போ நம்மளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணணும் இன்னொருத்தர். படித்தவர்கள், பண்டிதர்கள், ஞானிகள், முனிவர்கள், அவங்க நம்மளை ரெகுலேட் பண்ணணும், வழி நடத்தணும். நமக்குன்னு ஒரு சாசனம் வச்சுக்கணும், நமக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் அண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்துடணும். அதுதான் ரிப்பப்ளிக்கன். அப்போ என்ன அர்த்தம்னா லக்னாதிபதி ஆட்சி பெற்று தன் வீட்டில் இருக்கணும், அதை குரு பார்க்கணும், இல்லை 9ஆம் அதிபதி பார்க்கணும், இல்லை 5ஆம் அதிபதி பார்க்கணும். இந்த 9ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சுப கிரகமாக இருக்க வேண்டும், நைசர்கிய சுபராக இருக்க வேண்டும்.
நைசர்கிக பாவியாக இருக்கக்கூடாது. இப்போ மேஷ லக்னத்தில் லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று சூரியன் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு அப்படின்னா அது ஒர்க் அவுட் கிடையாது, அது ஃபெயில். இப்போ இதே மேஷ லக்னத்தில் லக்னாதிபதி செவ்வாய் இருந்து குரு வந்து 9ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார், இல்லை 5ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறார் அப்படின்னா சூப்பர், அவர் தான் குடியரசுவாதி எனக்கு தெரிஞ்சது. என்ன சொல்கிறீங்க? இல்லை, குடியரசுவாதினா நமக்குள்ள ஒரு கட்டுக்கோப்பாக நம்ம வாழணும், நம்ம இப்படி தான் வாழணும் என்று நமக்குன்னு ஒரு பாதை வகுத்து கொள்வது தான் குடியரசுவாதி. அந்த பாதை வந்து நல்ல பாதையாக இருப்பது குடியரசுவாதி. லக்னாதிபதி ஆட்சி தான். அதாவது இப்போ லக்னாதிபதி நீச்சம் இருந்து குரு பார்க்குறோம்னா அப்போ ஏதோ இன்னொருத்தனோட தயவுல வாழற மாதிரி அர்த்தம். இப்போ குருநாதர் வந்து சொல்லி கொடுக்குறார், குருநாதர் இல்லாத நேரத்திலே நம்ம லீட் பண்ணணும் அப்படின்னா குருநாதர் பக்கத்துலேயே இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும் சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அவன் ஒன்றும் இல்லை, புரோஜனம் இல்லாதவன்னு அர்த்தம். குருநாதர் பக்கத்தில் வச்சுன்னே இருந்தான். இப்போ சொல்லுவாங்களே கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த சொல்லும் எவ்வளோ நாளைக்கு வரும்? குருநாதர் அது மாதிரி, அவர் கட்டி கொடுத்த சோறு மாதிரி, அவர் ரொம்ப நாளைக்கு வரமாட்டார் கூட. ஆமாம், அவர் போயிடுவார் அவர் வேலையை, நாம் தான் நடக்கணும். அதுதான் ரிப்பப்ளிக். ஓகே, இந்த ஒரு சின்ன கருத்து சொல்லிட்டோம். அடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து பேசிக்கலாம்.